நான் எப்படியெல்லாம் இந்த இயக்கத்திற்கு பணியாற்றினேன், எப்படியெல்லாம் இந்த இயக்கத்திற்கு பக்கபலமாக இருந்தேன் என்பதை விவரித்து கடிதம் எழுதியிருந்தேன். இன்று தலைவர் வைகோ அவர்கள் அனுப்பியிருக்கிற அந்த கடிதத்தில் என்னுடைய கடிதத்தை ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் வைத்து விவாதிக்கப்பட்டு அதற்கு பின்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். ஒழுங்கு நடவடிக்கை குழு என்று மறுமலர்ச்சி திமுகவில் இல்லை. அதனுடைய கடைசி தலைவராக இயக்கத்துடைய மூத்த முன்னோடி மத்திய சென்னையுடைய மாவட்ட செயலாளர் இருக்கிற அண்ணன் இளவழகன் அவர்கள் தான் அந்த குழுவுடைய தலைவராக இருந்தார். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு குழு இல்லை. இப்பொழுது குழு சேர்ந்து அறிக்கை எனக்கு தந்திருக்கிறார்கள், எனவே அதன் பேரில் உங்களை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குகிறோம் என்று அறிவித்திருப்பது என்பது அது ஒரு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது. இடைக்கால நடவடிக்கை எடுத்த போது அந்த குழு எங்கே சென்றது என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. எனவே ஒரு போலியான சித்தரிப்பை தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய மகனுக்காக இந்த இயக்கத்தை பாழ்படுத்தி விட்டார் என்ற குற்றச்சாட்டிலிருந்து அவர் மீள முடியாது.